சென்னை புறநகர் பகுதிகளில் தொடர் மழையால் நீர்நிலைகள் நிரம்பி தாழ்வான இடங்களுக்குள் தண்ணீர் புகுந்ததால் குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்தது. சென்னையில் இரண்டாவது நாளாக இன்றும் காலையிலிருந்து மழை விட்டு பெய்தது. திருநின்றவூரில் நத்தமேடு ஏரி நிரம்பியதால் அதன் அருகில் உள்ள குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. இதனால் அந்த பகுதியே தீவு போல் காட்சியளிக்கிறது. இடுப்பளவுக்கு தேங்கியுள்ள தண்ணீரால் அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், இரவு நேரங்களில் பாம்பு, அட்டை உள்ளிட்ட விஷப்பூச்சிகள் வீடுகளுக்குள் வருவதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். தண்ணியில் நாங்கள் நடந்து வரோம், இடுப்பால் தண்ணியில் வாழ்ந்து இருக்கிறோம். இதை வெளியே எங்களை ஒரு ஆளும் வந்து எட்டியும் பார்க்கல. இவங்க என்ன பண்ணுறாங்க, பின்னாடி ஏதோ பண்ணுறாங்கன்னு கம்பெனி பக்கமே போகிறாங்க. டாடா ஸ்டீல் கம்பெனிக்கா டாடா ஸ்டீல் கம்பெனிக்காக போயிடுறாங்க. இங்கே இவ்வளோ ஊடு இருக்குது, இவ்வளோ மக்கள் இருக்காங்களே, இங்கே இவ்வளோ தண்ணி இருக்கே, இங்கே ஐவசி ரோடு வேறு போட்டு வச்சுருக்கோம். வந்து இதை வரையும் எந்த ஒரு ஆளும் இதுங்களை பார்க்கல. இல்லை, நாங்கள் இந்த தண்ணியில் கஷ்டப்படுறோம். ஜுரம் வந்தாலும் போக முடியல, பாம்பு தொல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, எல்லாத்துக்குமே கஷ்டப்படுறோம். போக முடியல, வர முடியல. டீப்பில் தான் போகிறோம், டீப்பில் தான் வரோம். குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க. 24 அடி உயர செம்பரம்பாக்கம் ஏரியில் நீர்மட்டம் 21 அடியை நெருங்கியதால் வினாடிக்கு 750 கன அடி தண்ணீர் அடையாற்றில் வெளியேற்றப்படுகிறது. 21 அடி உயரம் கொண்ட புழல் ஏரியில் நீர்மட்டம் 18 அடியை தொட்டதால் வினாடிக்கு 1000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் கொசஸ்தலை ஆற்றின் கரையோரம் உள்ள வடகரை, சாமியார் மடம், தண்டல் கழனி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் அருகே பட்டறை பெரும்புதூரில் சாலைகளில் முழங்கால் அளவிற்கு தேங்கியுள்ள மழை நீரால் மக்கள் சிரமப்பட்டு வருகின்றனர். தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளுக்குள் புகுந்த மழை நீரை பாத்திரங்களை கொண்டு அவர்கள் அள்ளி வெளியே ஊற்றி வருகின்றனர். வேலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் கன்சால்பேட்டை, இந்திரா நகர், காந்தி நகர் ஆகிய இடங்களில் மழைநீர் தேங்கியது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் மருத்துவ முகாம்களை நடத்தினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.